அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி prelims and mains point of view current affairs questions பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, choose the correct statement. 45th Chess Olympiad held in Budapest, Hungary. India won the gold medal for the first time in Chess Olympiad. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 45வது செஸ் ஒலிம்பியாட் ஹங்கேரியின் புடாபெஸ்டில் நடைபெற்றது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 44வது தான் தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்தில் நடந்திருக்கும். 45வது புடாபெஸ்ட் ஹங்கேரி. சரிங்களா, ஹங்கேரியோட கேபிட்டல் தான் புடாபெஸ்ட். சரியா, செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா முதல் முறையாக தங்கப்பதக்கம் வென்றது. இதற்கு முன்னாடி 2022 2014 பார்த்தோம்னா நம்ம பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருப்போம். முதல் முறையா கோல்டு, அதுவும் போத் மென்ஸ் அண்ட் விமென்ஸ் டீம் ரெண்டுமே கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். முக்கியமான கொஸ்டின் இது. சரிங்களா, ஸ்போர்ட்ஸ்ல ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட் இந்தியா பண்ணியிருக்காங்க. சரியா, அடுத்தது, who is elected as the president of Sri Lanka? இலங்கையின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அனுரகுமார திசநாயக்கே அப்படிங்கிறவர் தான் புதிய பிரதமர் அதிபராக வந்திருக்காரு. சரிங்களா, அடுத்தது, the awareness about which of the following was raised at the Quad Summit அப்படின்னு கேட்டிருக்காங்க. குவாட் உச்சி மாநாட்டில் பின்வருவனவற்றில் எதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா செர்விக்கல் கேன்சருக்கு ரிலேட்டடா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணாங்க. ஸோ சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா பிளஸ் காவி அப்படின்னு சொல்லக்கூடிய குளோபல் வேக்சின் அலையன்ஸ் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு 40 மில்லியன் வேக்சினை வந்து செர்விக்கல் கேன்சருக்காக உலகத்துக்கு அர்ப்பணிக்க போறாங்க. அதே மாதிரி இந்தியா பார்த்தோம்னா இந்த செர்விக்கல் கேன்சரோட ஸ்கிரீனிங்காக ஒரு $10 மில்லியன் வந்து செலவு பண்ண போறாங்க. ஓகேங்களா, ஸ்கிரீனிங்னா யாருக்கு அந்த செர்விக்கல் கேன்சர் நோய் இருக்கு இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் நம்ம ஸ்கிரீனிங் அப்படிங்கறத சொல்லுவோம். ஸோ அதுக்காக இந்தியா ஒரு $10 மில்லியன் செலவு பண்ண போறதா அறிவிச்சிருந்தாங்க. நேத்து நடந்த இந்த குவாட் சமிட் எங்க நடக்குது அப்படின்னா அமெரிக்காவோட டெலவேர் அப்படிங்கிற அந்த மாகாணத்தில் நடக்குது. டெலவேர்ல வில்மிங்டன் அப்படிங்கிற பிளேஸ்ல நடக்குது. ஓகேங்களா, சம்மிட் அண்ட் கான்ஃபரன்ஸ்ல இருந்து பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ எங்க நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, ஸோ அடுத்தது, where will the semiconductor plan for the US Indian military be set up அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்க இந்திய ராணுவத்திற்கான குறைகடத்தி ஆலை செமிகண்டக்டர், அதாவது குறைகடத்தி ஆலை எங்க அமைக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேத்து குவாட் சமிட்ல இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அதன்படி இந்தியாவோட ஆர்மிக்கும் அமெரிக்காவோட மிலிட்டரிக்கும் யூஸ் ஆகிற வகையில ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட், முற்றிலுமே இந்த செமிகண்டக்டர் பிளான்ட்ல உருவாகக்கூடிய செமிகண்டக்டர்ஸ் எல்லாமே மிலிட்டரி பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண போறாங்க. இந்தியன் அண்ட் அமெரிக்கன் மிலிட்டரி பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ அதுக்காக எங்க அமைக்க போறாங்கன்னா கொல்கத்தால வந்து அமைக்க போறாங்க. சரியா, லாஸ்டா, which state has the highest number of cases of atrocities against the scheduled caste அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் எந்த மாநிலத்தில் அதிகம் பதிவாகி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி 2022க்கான டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல 97% தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கு எதிரான வழக்குகள் அப்படிங்கிறது ஒரு 13 மாநிலங்கள்ல இருந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட போன 2022 மட்டும் 51,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாயிருக்கு. அதுல எந்த மாநிலத்துல அதிகமா வழக்குகள் பதிவாயிருக்கு, குறிப்பா எஸ்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசல கிட்டத்தட்ட 12,000 வழக்குகள் பதிவாயிருக்கு எஸ்சிஸ்க்கு எதிராக. ஓகேங்களா, எந்த சட்டத்துக்கு கீழே இந்த வழக்குகள் பதிவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1989ல வந்த பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அகைன்ஸ்ட் SC/ST ஆக்ட், வன்கொடுமை தடை சட்டம் அப்படின்னு தமிழ் சொல்றோம் இல்லையா, அந்த சட்டத்துக்கு எதிராக அந்த சட்டத்துல பதிவான வழக்குகள் தான் இது எல்லாமே. 51,000 வழக்குகள் பதிவாயிருக்கு. அதுல அதிகமா உத்தரப்பிரதேசத்துல பதிவாயிருக்கு. குறிப்பா இந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த ரீஜன்ல தான் அதிகமான வழக்குகள் SC/STக்கு எதிராக பதிவாயிருக்கு. இப்ப SCஸ்க்கு பார்த்தோம்னா நம்ம உத்தரப்பிரதேசம் சொல்றோம். இதே ST அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மத்திய பிரதேஷ். ஓகேங்களா, STக்கு எதிராக கிட்டத்தட்ட ஒரு 9,000 வழக்குகள் பதிவாயிருக்கு. அதுல 2,000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகளோட முதலிடத்துல யார் இருக்காங்கன்னா மத்திய பிரதேஷ் தான் இருக்காங்க. சரிங்களா, சோ இந்தியாவில SC/STக்கு எதிரான வன்கொடுமை அப்படிங்கிறது இன்னமும் இருந்துட்டே தான் இருக்கு அப்படிங்கறத இந்த ஒரு டேட்டா நமக்கு ப்ரூவ் பண்ணுது. இதை பத்தி நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே இந்த டேட்டாவை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, தினமணி பேப்பர்ல இந்த ஆர்டிகல் இருந்துச்சு, ஹிந்து பேப்பர்லயுமே இருந்துச்சு. சரிங்களா, அதை எடுத்து ஒரு தடவை படிச்சு பாருங்க. ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.